என்னப்பா என்னாச்சு? என்னண்ணே என்ன ஆத்தாலே பார்த்துக்கிருக்க? என்ன சொன்னாங்க? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருதுடா. நம்மளும் தான் நாயா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கடையில்லாமல் இருக்க முடியுதாடா? ஆனால் உள்ள கடை வர மாத்தா ஒத்த பொம்பளையா உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து ஒத்த ரூபாட கடை இல்லாமல் காடு வீடுன்ட்டு இப்படி சேர்த்துருக்காண்டா. எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பா. உனக்கெல்லாம் தெரியாதடா செல்வம். அப்போ நீ ஆத்தாவத்தில் நிறமாத்த பய நம்ம கிழவன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் மேலுக்கு முடியாமல் கிடந்தார். அப்போ நம்ம வீட்டில் தான் கஞ்சி காய்ச்சி கூடையில் வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு உன்னைய வகுத்தில் வச்சுக்கிட்டு என்னை இடுப்பில் ஏற்றிக்கிட்டு ஒரு கையில் உப்புல அனுப்பிச்சிக்கிட்டு 2 பஸ்ஸு மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ரூபா 2 ரூபாய் புறக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணும் பால் கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா ஆத்தா கையில 4 கூட இல்லடா. ஒரு புள்ள தச்சு புள்ள கையில 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு ஆட்டோ 1 ரூபா கேட்டாலும் மதுரையில் எவனும் மாட்டம் இருக்க மாட்டான். நம்ம ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? அங்கன பக்கத்து டீ கடை கட்ட போய் என்ன இருக்கிற பாத்திர கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு போக 1 ரூபாயும் என் புள்ளதுக்கு இருக்கு ஒரு பண்ணு தெரியாடுன்னு கேட்டாடா. ஆனா அந்த டீ கடைக்காரரு ஏன் தாய் இதெல்லாம் எடுத்து தின்ன சொல்லுத்தான்னு சொல்லி கூட வப்புக்கு எல்லாத்தையும் கழுவி போட்டு 1 ரூபா வாங்கிட்டு நம்மள ஊருக்கு கூட்டி போனாடா. ஊருக்கு வந்தது வராதமா உப்புளியாட்ட எண்ணிய பார்க்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கல்லு சம்பக்க போயிட்டான். நாளைக்கு செலவுக்கு வேணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதிகமா சமங்களுக்கு வர்ற நரம்பு வியாதிண்டு. அதான்டா நம்ம ஆத்தாளுக்கு கஷ்டப்பட்டால் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்ட கலக்கு ஜீவிலே இல்லடா. ஆட்டையும் கையேந்திரக்கூடாது, வாழ்ந்து காட்டணும்னு அம்புட்டு வைராக்கியம். நம்மளை கட்டவளுக்கு எப்போ வந்தாளுங்க? எப்படா வந்தாளுங்க? நேத்து வந்தாளுடா. அவளுக்கு நம்ம ஆத்தாளை பத்தி என்ன நினைக்கிட்டோம். ஆனா நம்ம எப்பட ஆத்தாள் 2வது பார்த்து காசை பார்க்க ஆரம்பிச்சோம். சாக போலக்க நாளைக்கு நேரம் அது இருக்கும்போ உள்ளோடு நினைக்கிறப்பவே நெஞ்சு வதக்கிடுதுடா. என்னடா வருது? பெரிய நாள் இருக்குல்ல, நடுவில் ஒரு எனக்கு எப்படி இருக்குன்னா மூத்தவனுக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் சொல்ல மாட்டான்டா. என்னன்னு பாப்போம். என்னடா மனுஷ வாழ்க்கை எப்ப எது நடக்க முடியாது தெரியல. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோடவே இருக்கக்கூடாதுடா. போய் சேர்ந்துடும் என்ன சரிதுடா. மூத்த நீ எங்களுக்கு தைரியம் சொல்லாம நீ எப்படி உடையலாமாடே? விஜய் சேதுபதியை மாத்தி போட்டாங்கடா. அங்க மாறா. ஆனா கமல்ஹாசனுக்கு இருக்க போச்சு இந்த பயலுக்கெல்லாம் வராது. என்ன சொல்ற? ஆளும்